ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் நடித்த மூவி தூத்துக்குடி தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எங்கள் வீட்டில் இருந்து அப்புறம் ரிலேட்டிவ் இந்த மாதிரி எல்லோரும் வரணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருந்தாங்க. ஸோ அவங்களால வரவே முடியல. அதுக்கப்புறம் டே 6 தான் வர்ற மாதிரி இருந்தது. ஸோ டே 6 நான் அக்கா அம்மா எல்லோரும் போயிருந்தோம். அப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி இருந்தது. பட் சில பல இஷ்யூஸ்னால அவங்களால வர முடியல, பர்சனல் இஷ்யூ அப்படிங்கிறதுனால. சேம் தூத்துக்குடியில் தான் அத்தை மாமாவே இருக்காங்க. ஸோ நான் அவங்கக்கிட்டேயுமே இந்த மாதிரி இங்கே மூவி போட்டிருக்காங்க வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு அத்தை ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாமாவுடைய பையனும் வந்திருந்தாங்க. ஸோ அத்தைக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் நீங்களே பார்த்தா தெரியும். நான் லாஸ்ட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன ஒர்க்கில் இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக மூவி பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எல்லாருமே மூவி பார்க்குறதுக்காக போயிட்டோம். அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுப்பேன். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டே 6. இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கோன்னா அக்கா, அத்தை, முனிஷா எல்லாரும் வந்திருக்காங்க. ஓகே, போலாமா? பப்ளு இவ்வளோ ஆர்வமாக யாரை பார்த்துட்ருக்கானா, ஸ்க்ரீனில் என்னுடைய ஃபேஸை தான் பார்த்துட்ருக்கா. இது கார்த்திகா தானா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நான் வரும்போதே கார்த்தின்னு சொல்லிட்டு சவுண்டு போட்டான். ஸோ ரொம்ப கூர்ந்து பார்த்துட்டு இருந்தா, அது அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கேமராவை பாருன்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க. எனக்கு மனசு சரியில்லை அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இங்கே சீட்டை விட்டு போட்டு இங்கே போய் உட்காந்துருக்காங்க. பாருங்க, இங்கே பாருங்க, இப்போ பிரைட்டாக என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லு. லேட்டாக வந்துட்டாங்க 2 பேரும். சார் எப்படி இருந்தது பார்த்த வரைக்கும்? அதாவது நம்ம ஃப்ரெண்டு நடிச்சிருக்காளே அப்படிங்கிறதுனால சொல்ல வேண்டாம், உண்மையாக அப்படி இருந்தது. அதை மட்டும் நல்லா இருந்துச்சு. கடன் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க பண்ணது நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்கள் வந்ததில் ரொம்ப ஹாப்பி. எனக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததில். பத்திரிகையாளர். எஸ் எஸ் ஓகே, டெல் மீ, நம்ம மூவி எப்படி இருந்தது? படம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் என்ன பிடிச்சிருந்தது, என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்குறதால என்னென்ன பிரச்சனைகள் இங்கே சந்திக்கிறதுங்கிறது ஒரு விளக்குற ஒரு அருமையான படம். ஓகே, அதில் என்னோட ஆக்டிங் எப்படி இருந்தது? அருமையாக இருந்தது. கேட்கறதுனால சொல்றியா? இல்லை, அந்த அல்றது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தது. ஓகே,
அப்புறம் வேற என்ன பிடிச்சிருந்துச்சு? சாங் எப்படி இருந்தது? சாங் வந்து அந்த ஒரு சாங் வந்து நம்ம கடன் வாங்குறதால என்ன பிரச்சனை, என்ன கஷ்டத்தில் இருக்கிறது உணர்த்துற ஒரு அருமையான பாடல். வாவ், சூப்பர். இதான் தியேட்டரோட வியூ. இதான் என்னுடைய ட்ரீட்டு. ஓகே, நாங்கள் மூவி எல்லாருமே பார்த்தோம். ஸோ நீங்கள் அதை வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மூவியெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் அப்படியே கீழே வந்துட்டோம். கீழே வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் எடுத்தாங்க. அப்புறம் வேறு மூவி பார்க்க வந்தவங்களுமே நிறைய பேர் என் கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு வந்து ஹாப்பியாக இருந்தது. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. வயிறு பசியும் வந்துருச்சு. ஓகே, நம்ம சாப்பிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போகல, கரெக்டாக வந்து ரோட்டை கிராஸ் பண்ணோன்னா ஹோட்டல். அந்த மாதிரி ஒவ்வொரு ஹோட்டலாக பார்த்துட்டு இருந்தோம், எந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கிற டைமில் தான் வந்து அத்தை கால் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து இங்கே வந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கல, டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம இன்னொரு நாள் வந்து போய்க்கலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் இருந்தேன். ஆனால் எங்கள் அத்தை விடலை, திரும்ப திரும்ப கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ போகட்டா எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நீங்கள் போக போக பாருங்க தெரியும். அதுக்கப்புறமா ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம். அத்தை சாப்பாடு வைக்கும் போதே பெரிய அளவுலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொன்றா வைக்க போய் தான் தெரிஞ்சது எவ்வளோ சமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஒருவேளை நாங்கள் போகாமல் ஸ்ட்ரைட்டாக நான் வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். ஏன்னா இவ்வளோ இது ப்ரிப்பேர் பண்ணி இதாக இருக்கும் இல்லையா, அதனால தான். உண்மையாகவே சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கு. சிக்கன் பக்கத்துல முட்டை பிரியாணி எல்லாமே. சிக்கன் கிரேவி வந்து எங்கள் அத்தை பண்ணேன், எங்கள் அத்தையோட பையன் பண்ணாங்களாம். டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. சிக்கன் கிரேவி எப்படி இருக்கு சொல்லுங்க? சூப்பர். சொல்ல வார்த்தை வர மாட்டேங்கும். இங்க வா. ஓகே, நாங்க சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். இங்க பாருங்க, நியூவா இருக்கு. என்னது ஒரு இது இந்த பொரிலங்கான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குல்ல? அந்த மாதிரி டேஸ்டான பொரிலங்கா கிடையாது. நீ ஒன்று எடு. என்ன கிராமத்தோட இங்க நல்ல இயற்கையா மரம், தென்னை மரம், அப்புறம் மாமரம், அப்புறம் சப்போட்டா மரம்னு நினைக்கிறது. சப்போட்டா அந்த கிடக்கு பாருங்க, தெரியுதான்னு தெரியல. இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கா. நாங்கள் வந்து மூவி பார்த்து முடிச்சுட்டு கிளம்புனோம். அத்தை வந்து கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டுட்டாங்க. உடனே நானுமே வந்து இது வரைக்கும் வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளேஸ், சைலண்ட்டான பிளேஸ். எனக்கு இந்த மாதிரி பிளேஸ் ரொம்ப பிடிக்கும், இப்படி சைலண்ட்டாக இருக்கிறது. ஆனால் நான் எதிர்பார்க்கல, தூத்துக்குடினாலே வந்து பஸ்ஸு, காரு இந்த மாதிரியே சவுண்டு இருக்குமா, அந்த மாதிரியாக இருக்குமோன்னு நினச்சேன். மிஷா விழுந்துட்டா. ஓகே, இங்கே பாரு மிஷா. மிஷா எப்படி இருக்கீங்க? நல்லா. உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குல்ல? சரி ஓகே, நீ என்னெல்லாம் சாப்பிட்ட இப்போ சொல்லு. முட்டை பிரியாணி வச்சு, அப்புறமா கிரேவி. என்ன கிரேவி? கறி கிரேவி. சரி, சிக்கன் கிரேவி. வேற வேற சம்பல், ஸ்வீட்டு எல்லாமே சாப்பிட்டேன். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டியா? பேஸ்ட்ரிக்கு எங்கள் அத்தை எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. செம்பருத்தி பூ, அப்புறம் இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் ஆயிலுமே அவங்க ரெடி பண்ணுறாங்க, ஹேர் ஆயிலு. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹெர்பல் ஹேர் ஆயில் இது என்னன்னா 250 ml இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டா டிஎம்லேயும் சொல்லுங்கள். ஸோ எங்கள் அத்தை தான் வந்து ஓனாக வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இப்போ எங்கள் அக்கா வாங்கியிருக்காங்க. எனக்கா நீ தேய்ச்சிட்டு நீயும் சொல்லு. ஆனால் ஆயில் வந்து நல்ல ஸ்மெல் வருது. ஃபேஸ் பேக் பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஹெல்த்தி மிக்ஸு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் இது கூலாகவும் காய்க்கலாம், அப்புறம் வந்து வார்ம் வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், மில்க்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எள்ளு பொடி, இது வந்து பிரண்டை பொடி, இது முருங்கைக்கீரை பொடி. அது பார்க்குறாங்க. கொஞ்சம் தாங்க ராய் வாங்கி சாப்பிட போறீங்க. மசாலா பொடி
சூப்பராக இருக்கு. அதாவது நம்ம வந்து தனியாக முருங்கை எல்லாம் சாப்பிடாதவங்க தாராளமாக இதை வந்து தொட்டு சாப்பிடலாம். இட்லி தோசை இந்த மாதிரி இதுக்கு நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு இட்லி பொடி வைக்கிறோமா, அதுதான் வந்து அத்தை வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். என்னத்த 2 பேருக்குள்ள ஃபைட் எல்லாம் போயிருக்கான். ஆல்ரெடி எல்லாருமே செம்ம வயிறு ஃபுல்லாக தான் இருந்தோம். அத்தை வந்து நெக்ஸ்ட்டு டீயோ காஃபியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து குடிக்க மாட்டேன், ஸோ மற்ற எல்லாருமே குடித்தாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங்க. வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாய். ஸோ அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீடு. அது போக க்ரீன் ஃபுல்லாக இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒர்க்கு எனக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னல, அது என்ன ஒர்க்குன்னா சமைக்கிற ஒர்க்கு தான். அதாவது அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்மளால வந்து இவ்வளோ ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா அதை அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னா. ஸோ ஆனால் வந்து எதிர்பார்க்கல. பிரியாணி பண்ணியிருந்தாங்க, அப்புறம் எக்கு பாயில்டு எக்கு பண்ணியிருந்தாங்க, அப்புறம் ஆனியன் ரைத்தா பண்ணியிருந்தாங்க, அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் ஒயிட் ரைஸு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டீ காஃபி போட்டு கொடுத்து, அப்புறம் ஸ்வீட்டு, வயிறு ஃபுல்லு ரொம்ப திருப்தியாக ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு வந்தோம். ஆயில் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அப்புறம் வந்து ஃபேஸ்க்கு போடுற ஃபேஷியல் பவுடர், ஸோ அதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதில் ஷார்ட்டாக காமிச்சிருப்பேன். ஸோ உண்மையாகவே வந்து அந்த ஆயில் ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் வந்து நான் தலையடி மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ஸோ சின்ன சின்ன பெயின் இருந்தாலும், பொடுகு தொல்லை இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரியாயிரும். ஸோ என் தலையில் பெருசாக பெயின் கிடையாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும் போல், அதாவது சின்ன சின்னதாக இருக்கும், அது இருந்திருக்கும் போல். அந்த எண்ணெயை கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறப்போ அப்படியே தலைலாம் அரிக்க ஆரம்பிச்சிட்டு, உடனே நான் பெயின் சீப்பு வச்சு பெயின் சீவம்ல அந்த சீப்பு வச்சு சீவுனேன். என் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன சின்ன இது கூட வந்துட்டு. அப்போ அது எவ்வளோ ரிசல்ட் கொடுக்குது. ஸோ பொடுகாக இருக்கட்டும், ஒரு டிப்ரெஷனாக இருக்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆயில் தான். ஸோ அந்த ஆயில் யாருக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அத்தையிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இல்லாட்டி நீங்கள் அத்தையிட்ட கூட நான் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். ரியலி நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம அத்தை இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம இதில் சொல்லுவோம், சும்மா சொல்லி விடுவோம் அப்படிங்கிற ஒரு ரீசனெல்லாம் ரியலி சொல்லவே இல்லை. ஸோ உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அது மட்டும் இல்லை, ஆயில் மட்டும் இல்லை, அது போக பிரண்டை பொடி, அப்புறம் இட்லி பொடி. அதாவது இட்லி பொடி தான் இத்தனை வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பிரண்டை பொடி, எள்ளு பொடி, முருங்கைக்கீரை பொடி, இதெல்லாம் ஒவ்வொன்றும் வெரைட்டிஸாக வச்சுருந்தாங்க. உண்மையாகவே பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. அது சாப்பிட்டு பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம யாராச்சும் வந்து முருங்கைக்கீரைலாம் சிலவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடலாம். அதில் அந்த மாதிரி ஸ்மெல்லே இல்லை. பிரண்டை பொடி அதுலேயுமே அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லை. நேச்சுரலாக பண்ணுறாங்க, எந்த கெமிக்கலும் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம கேட்குற டைமில் அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து உடனே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஹெல்த்தி மிக்ஸு அது நிறைய தானியங்கள் இந்த மாதிரிலாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அது நீங்கள் வந்து கூழ் மாதிரி காய்ச்சி குடிக்கலாம், அப்புறம் வந்து வார்ம் வாட்டர்லேயும் குடிக்கலாம், அப்புறம் மில்க்லேயுமே மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அது நம்ம சாய்ஸ் தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு அதுவுமே. அப்புறம் அவங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எனக்கே வந்து ஞாபகம் இல்லை. நம்மளுக்கு என்ன தேவைப்படுதோ அதை அப்படியே வந்து அவங்க கேட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் பண்ணி தருவாங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதோட விளாகை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானி வித்திகா. பாய்.